இந்த கொலுசு உன் காலில் இருக்கிறதே தெரியாது. காலே பூ மாதிரி இருக்கும். கொலுசு இல்லாமல் உன் கால் அழகா இருக்காது தங்கம். போட்டுக்க. இப்போதான் அழகா இருக்கு. சினிமா டைலாக்லாம் உண்மைதான் போல. தூங்கும்போது கூட தேவதை மாதிரி இருக்காங்கன்னு சொல்றது இப்ப நேர்லயே பார்த்துட்டேன். கால கொலுசு எப்படி யாரா இருக்கும்? வலிமா, வலிமா, வலிமா. வலிமா, எதுக்கு? நைட்டு நான் தூங்கும்போது கொலுசு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. போட்டிருக்கிறதே தெரியல. என் காலுக்கு எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு பாருங்களேன். தேங்க்யூ வலிமா. லவ் யூ. நான் எப்ப வாங்கி கொடுத்தேன்? எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் என் அத்தைக்கு கிடைக்குது. வைத்தறிச்சல் தான், வைத்தறிச்சல் தான். ரொம்ப ஓவர் ஃபீலிங்கோ. என்ன பண்றது, எனக்கும் ஒரு காலம் வரும். அப்ப எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் மத்தவங்க வாங்குறத பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்க வேண்டியதுதான். மூஞ்சி இவ்ளோ கோவமா இருக்கே, இது மட்டும்தான் பிரச்சனையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா சொல்லு, நான் ஏதாவது ஐடியா தரேன். உன் சைஸுக்கும் வயசுக்கும் என் பிரச்சனையை நீ சால்வ் பண்றியா? காமெடி வேணாம்ப்பா. பாத்தியா, நீயும் மத்தவங்கள மாதிரி உருவத்தை வச்சுதான் மத்தவங்களை எடை போடுற. சில சமயம் பெரிய பெரிய கிரைம் கேஸ் எல்லாம் கூட சின்ன சின்ன பசங்களோட ஐடியாவால தான் சால்வ் ஆயிருக்கிறவுடி. இதெல்லாம் எங்க கத்துக்கிற? யார் உனக்கு சொல்லி கொடுக்குறா? எனக்கு சொல்லி தரதுக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பின்னு யாருமே தேவையில்ல. பெரிய டிவி, கையில போன் இருக்கு, அதுலயே அவ்வளோ வீடியோ வருது. நான் கார்ட்டூன்ல பார்த்தேன், அதுல சின்ன பசங்க சால்வ் பண்ண கேஸ பத்தி போட்டிருந்தாங்க தெரியுமா? போற வர பசங்க எல்லாம் பார்த்து கண்ணடிச்சு உஷார் பண்ற பொண்ணுன்னா எனக்கு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ஐயோ, நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. எனக்கு இந்த உதவியை வேற யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. நீ பண்றது எனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் பண்ற பெரிய உதவி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் நடிக்க மட்டும்தான் சொல்றேன். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளால தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். என்ன பிரச்சனை? எப்படி சால்வ் பண்ணணும்? எதுக்காக நான் இதை பண்ணணும்? எனக்கு எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. சரி, ஓகே, எல்லாம் சொல்றேன், என் கூட வா. ப்ளீஸ்மா, முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. அதுவும் இல்லாம உன்னை விட்டா வேற ஆளும் இல்ல. சரி, உங்களுக்காக வேணா பண்றேன். ஆ. பதிலுக்கு நீங்க எனக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்? என்ன ஒரு நாள் கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அவ்வளவுதானே. ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் கூட கூட்டு போறேன். நீ வா. இறங்கு இறங்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? தோ அங்க ஒரு கார் நிக்குது பாரு. ஆமா. அதுக்குள்ள ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அந்த ஆதித்யாவோட டிரைவர். 1 நம்பர் ஜொல்லு பார்ட்டி. பேப்பர்ல பொண்ணு எழுதி வச்சா கூட அதவே அரை மணி நேரம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். ஐயோ, என்ன சொல்றீங்க? அவனோட வீக்னஸ் தான் நமக்கு பிளஸ் பாயிண்ட். அவன் தான் நம்மளோட டார்கெட். அவன் ஏதாவது என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா?
எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மலரு, நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். தோ அந்த கார் பின்னாடி தான் மறைஞ்சிருப்பேன். நீ தைரியமா இரு. உன்கிட்ட கூடுதலா ஒரு வார்த்தை பேசினாலும் உன் விரல் நுனியை டச் பண்ணா கூட அடுத்த நிமிஷம் நான் அங்க இருப்பேன். நான் இருக்கும்போது நீ கவலையே படாத. இல்ல மலரு, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ப்ளீஸ், எனக்காக நீ ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல, என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்ன. இப்ப பேச்ச மாத்தி பேசுற. நான் தான் உன்னை கோயிலுக்கெல்லாம் கூட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல. ப்ளீஸ். இது ஆதித்யாவோட ஃபோன் ஆச்சு. அவன்கிட்ட இதை நான் பார்த்துருக்கேனே. கன்ஃபார்ம் இது அவனோட ஃபோன் தான். ஃபோன் ஃபோன் ஃபோன். ஓஹோ, இது உங்க போனா? ஐபோன் புது மாடலா? ஐயோ, இது ஆதி சார் ஃபோன் ஆச்சு. இவ வேற இது நம்ம ஃபோன் நினைச்சிட்டு இருக்கா. சரி, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஆமாங்க, என்னோட தான். என்கிட்ட இந்த மாதிரி இன்னும் 4 ஐபோன் இருக்கு. எல்லாம் வீட்ல கிடக்கு. இப்போ இதை வச்சிருக்கேன். நான் புது மாடல் வந்த உடனே பழசு தூக்கி போட்டுட்டு உடனே புதுசு வாங்கிடுவேன். அப்படியா? நம்பர் கேளு. ஏங்க, உங்க நம்பர் கிடைக்குமா? சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? அடடா, எப்போ நம்ம தானே கேட்போம். போனை நீ வாங்கிக்கோ, போனை நீ வாங்கிக்க. நீங்க உங்க போனை கொடுங்க, நானே என் நம்பரை போட்டு கொடுக்கறேன். அப்படியா? பாஸ்வேர்ட் போட்டு தரேன். இந்தாங்க. ஐயோ, இந்தாங்க இந்தாங்க, தண்ணி இந்தாங்க, பிடிங்க. என்னங்க, தண்ணி மட்டும் தான் குடுப்பீங்களா? ஜூஸ் எல்லாம் இல்லையா? ஜூஸ் தானே, இருங்க வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு இல்லாத ஜூஸா? உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஏசிலே இருங்க.